வணக்கம். பச்சை மொச்சக்கொட்டை குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஒரு கட்டி பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி. இது 1/4 கிலோ பச்சை மொச்சக்கொட்டை வாங்கி தோல் உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4-5 காய் மட்டும் காமிக்கிறேன் நான். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் நம்ம வதக்கும் போது கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது புளி தண்ணி லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் வெந்தயம், கடுகு, ஜீரகம் இது 3ம் போட்டு நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதும் அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு பற்கள், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப கருக வறுக்கணுன்றதில்ல, லேசாக வதங்கினா போதும். இது வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சதும் இது கூட நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இது மொச்சப்பயிறு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி அந்த டைமில் போடுங்க. என்னதான் நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி கருப்பு கலராக மாறிடும். அதனால் அந்த டைமுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். இதுலேயே எண்ணெயிலேயே லைட்டாக காய்கறி வேகிற மாதிரி மாறிடும். அந்த டைம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா காய்கறியோட நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதோடைய நம்ம அதை சுவை பார்த்துக்கலாம். புளிப்பு, காரம்லாம் திட்டமாக இருக்கான்னு. சப்போஸ் புளிப்பு ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது குழம்பு. காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. அந்த மிளகாய் தூள் புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நான் கொஞ்சமாக ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 பீஸ் தான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள். ரொம்ப கொஞ்சமான தேங்காய் பேஸ்ட்டு தான் சேர்க்குறேன். இதில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். இதை உப்பு பத்தலைன்னு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது. நார்மலாக காஞ்ச மொச்சக்கொட்டை அப்படின்னா நம்ம 4-5 விசில் வைப்போம். இதுக்கு அந்த மாதிரி தேவையில்லை. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அதனால கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணியாச்சு. இதுதான் பச்சை மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சுவையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த குழம்ப உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.